சிவகார்த்திகேயன் அவர்களோட 23வது திரைப்படம். இந்த ஒரு திரைப்படத்த பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் வந்து டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஷூட்டிங்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா படத்துடைய கேஸ்ட்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற கேஸ்ட்ட பத்தின ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் தான் உங்கள் சங்கி மங்கி. உங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படத்தை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றாரு. ஏகப்பட்ட வெற்றி திரைப்படங்கள கொடுத்த ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இப்ப எஸ்கே அவர்கள் கூட சேர்ந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு திரைப்படத்துக்கான கதை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு சொன்ன கதை. அந்த கதைய தான் பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. அதனால படத்துல ஆக்ஷன் அப்படிங்கிறது நெறையாவே இருக்கும். வெயிட் பண்ணுவோம் படம் என்ன மாதிரியான சேனல்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடக்கமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத் அவர்கள் தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அனிருத் அவர்கள் மியூசிக்ல சொல்லவே தேவையில்ல. ஸோ கண்டிப்பா மாஸான ஒரு பிஜிஎம், மாஸான ஒரு மியூசிக்கா தான் போடுவாரு. சரி பாப்போம் என்ன மாரிலாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த ருக்மிணி வசந்த் அவர்கள் தான் இந்த படத்துல ஹீரோ ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வித்யுத் ஜம்வால் அவர்கள இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. துப்பாக்கி, அஞ்சான அந்த இந்த திரைப்படங்களுக்கு அப்புறம் இந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா, வில்லன் ரோல் தான் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மாமா என்ன மாரி கேரக்டர் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, விக்ராந்த் அவர்கள இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. விக்ராந்த் அவர்களுமே நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன மாரி கேரக்டர் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஷபீர் அவர்கள இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஷபீர் அப்படின்னு சொன்னா தெரியாது. டான்சிங் ரோஸ் அப்படின்னு சொன்னா தான் தெரியும். ஆனா அந்த அளவுக்கு இந்த சப்போட்டா பரம்பரை திரைப்படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவரு குடுத்திருந்திருப்பாங்க. டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற பேரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நல்லாவே செட் ஆயிருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டருமே ரொம்பவே சூப்பரா வடிவமைச்சிருந்தாங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே நெறைய பேருக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரான கேரக்டர்ஸ் பண்ணி குடுத்துருந்தாங்க அந்த படத்துல. அவர அந்த படத்துல பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துமே நல்ல வெயிட்டேஜான கேரக்டர் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். சிவன் பாபுவும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவ்வளோதான் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது போக பிஜு மேனன், சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர்ஸும் நடிக்கிறாங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்கே அண்ட் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய காம்போ என்ன மாதிரி ஒரு திரைப்படமா அமையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப எதிராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தர்பார் திரைப்படம் தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம எஸ்கேவுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல திரைப்படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் சேரும்போது அந்த காம்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுவோம் என்ன மாதிரி ஒரு திரைப்படமா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த கேஸ்ட் அண்ட் க்ரௌ பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் எதாவது கமெண்ட் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மறக்காம சிங்கமிங்கல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கும் இந்த வீடியோ உங்களை